மாமா உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லை விட்டுருங்க மாமா, நாளைக்கு வச்சுக்கோ. மாப்பிள என்ன மாமா பூ? நாளைக்கு 2 படி வாங்கி கொட்டினா தீர்ந்தது. உடம்பு தானே முக்கியம். அதுக்கு இல்ல மாப்பிள, இதுக்கு முன்னால 7 பேரு கல்யாணம் பண்ண, வரும்போது தலையில கூட பூ இல்லாம வந்தாளுங்க. ஆனா நீ கட்டெல்லாம் பூ கொட்டி கருப்பட்டி முறுக்கி வச்சிருக்கிறே மாப்பிள. நடு ஜாமத்துல பசிச்சா சாப்பிடணும்ல. மாப்பிள ஏன் மாப்பிள அழுவுற? மாமா பாலையும் பழத்தையும் ஒண்ணா வச்சா பால் எது பழம் எதுன்னு தெரியாது இந்த தங்கச்சிக்கு. என்ன மாப்பிள, உரிக்கிறது பழம், ஊத்துறது பால், இது கூட தெரியாது? கரெக்ட். இதத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். ஆனா என் தங்கச்சிக்கு தெரியாது மாமா, அது ஒரு பச்சை மண்ணு. அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீ கவலையே படாத மாப்பிள. ஆமா மாப்பிள, தயிர் எதுல இருந்து எடுக்கிறாங்க? பால்ல இருந்து. வெண்ணெய் தயிர்ல இருந்து. நாளைக்கு பாரு இவள வெண்ணெயில இருந்தே பால் எடுக்க வைக்கிறேன். ஆமா ஆமா மாப்பிள, இது என்ன என் 7வது பொஞ்சாதி இருக்கிறாள, அவளும் வரும்போது உன் தங்கச்சி மாதிரி ஒண்ணுமே தெரியாம தான் வந்தா. இப்ப அவகிட்ட ஒரு தேங்காய் பர்பி வாங்கி கொடுத்தா அந்த பர்பில இருந்து வழுக்கையோட எள்ளி எடுப்பா. மாமா நீங்க பெரிய ஜித்த மாமா. மாமா நான் வெளியில நிக்காத, கதவு சாத்திட்டு போயிட்டே இரு. டேய், நீ வெண்ணெயில இருந்து பால் எடுக்கலாம், தேங்காய் பர்பியில இருந்து இளநியே எடுக்கலாம். ஆனா மனுஷனோட மனசுல இருந்து நிம்மதி எப்படி எடுக்கிறது, அந்த டெக்னிக் எனக்கு மட்டும் தான்டா தெரியும். மகனே சேர்த்திடா நீ. சும்மா அப்படியே உட்கார்ற போட. ஏன்டா வீட்டுல சொல்லாம ஓடியாந்தவன்? அட ராத்திரி கலந்து போய் எங்க ஆத்தானே கலந்து வந்துட்டேன். கட்டை கொண்டு அடிச்சு மண்டையை ஓடிச்சுட்டேன். ஊருக்குள்ள வந்தா கொண்டு விடுவாங்கல்ல, அதான் இங்க ஓடி வந்துட்டேன். அப்பதா களவாணி பேல தான் அடிச்சுவேன். அட அடி வாங்கினது எங்க அப்பா அப்புறம் தான் தெரிஞ்சு. இங்க வர்ற ஏப்தா, அம்மா குடும்பத்துல மட்டும் எல்லாரும் எப்படி இம்புட்டாலதான் இருக்கும்? அது அம்மா பரம்பரையோட ரத்தம்டா. எல்லாரும் நம்ம குடும்பத்தை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க பார்த்தானா. பொச்சு காமால பிடிச்ச பயலுங்க. அவங்க காலடி மண் எடுத்து நம்ம குடும்பத்துக்கே சுத்தி போடணும். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், உன் கால்ல ஒரு கம்பளி கைத்த கட்டு கட்டு கட்டுன்னு. கேக்குறியாடா? எதுக்குடா சிரிச்சா? வாசல்ல இருக்க பூசணிக்காய கழட்ட சொல்ல அப்பதா, அதுக்கு கண்ணு பற்ற போகுது. சாவுத்திரி, நாட்டாம்காரன் நடத்து போட்டா கொண்டு வந்திருக்காமா. நீ தானே கழுத்து போடணும். பா வீட்டுக்கு போலாம். ஓடி உள்ள. நீ என்ன ஏமாத்தி அவளை அங்க அமுச்சு வச்ச, நான் அவளை ஏமாத்தி இங்க கூட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ண போற? காணிக்க வந்திருக்கு. சாவித்திரி நான் கூட்டிட்டு போகணும். என்ன மாணிக்கா? அம்மனுக்கு தானே காணிக்க வந்திருக்க, அப்ப அம்மனை வந்து கூட்டு போச்சு. அத்த ஒழுக்கமான மனுஷன் கிட்ட தான் வருவா. பொண்ணு மாதிரி மடையங்கிட்ட எல்லாம் வரமாட்டான். நான் கோவக்காரன், அழிச்சிருவேன். நான் காவக்காரன், காத்துருவேன். முதல்ல பின்னால இருக்கணும்ல, பாத்துரு. அப்புறம் பொண்ணை காப்பாத்தலாம். ஏய் பாத்துக்கடா.
உங்களை நம்பி விட்டு வந்தேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நீ கீர்த்தி அடிச்சிருந்தீங்களாம்ல? ம், சோழிவன் கேட்டல, உன் அருவாளுக்கு சோழி வந்துருச்சுடா. ஆளு ஆறு காவக்கார மாணிக்கம். கொஞ்சம் வாசனை பண்ணி தாப்பா செய்யணும். அப்புறம் நக்கல் வச்சு அலைஞ்சிட்டு இருக்க ஏன்? ஏன் ஓனெல்லாம் கேட்காத. அவனை நேர்ல நின்னு வெட்டப்படாது. அவனை காலி பண்ண கோளார வாசனை சொல்ல ஒருத்தர் இருக்கேன்.